வணக்கம் தலைமையிலே. ஆல் ஐசான் ராஃபா அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணும் இஸ்லாமிய மக்களே, ஒரு ஆயுத போராட்டம் எப்படி இருக்கணும்னு கற்றுக்குங்க. இந்த இந்திய மண் ஆங்கிலேயனால் ஆக்கிரமிப்புக்குள்ளாண்டது. இங்கே ஆயுத போராட்ட குழுக்கள் இருந்தாங்க. நேதாஜி இருந்தார், பகத்சிங் இருந்தார், வாஞ்சிநாதன் இருந்தார், உத்தம் சிங், நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க யாரை இலக்கா தேர்ந்தெடுத்தாங்களோ, யார் இந்த இந்திய அப்பாவி மக்களை கொன்னாங்களோ அந்த அதிகாரி யாரோ, அதுக்கு கட்டளை கொடுத்தவன் எவனோ, தலைமை எவனோன்னு சொல்லி அவனை தான் தேர்ந்தெடுத்து கொண்டாங்களே ஒழிய எக்காரணம் கொண்டும் ஆங்கிலேயருடைய மனைவியோ அவங்க குழந்தையோ இங்கே கொல்லவே இல்லை. அந்த ஆங்கிலேயர்கள் தாங்கள் போகும் கடைசி நாள் வரைக்கும் அவருடைய மனைவிகளும் குழந்தைகளும் இங்கே பத்திரமா இருந்தாங்க. இதை நான் சொல்லலை, ஆங்கிலேயர்கள் இன்னைக்கு பதிவு பண்ணுவாங்க. அதனால தான் இந்தியா இன்னைக்கு உலகத்தில் ஓங்கி நிற்குது. அதை விட்டுட்டு இந்த ஹமாஸ் பேடி பசங்க மாதிரி நள்ளிரவில் போய் அந்த மக்களை, பொதுமக்களை கொல்றது, அதற்கு அங்கே இருக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ணி வீதியில் நடனம் ஆடுறது, அதுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்துக்கிட்டு சேவான் ராஃபா, ஆல் ஐசான் ராஃபான்னு செய்கிறது தான் மிகப்பெரிய தப்பு.